காவல்துறை மீது உயர்நீதிமன்றம் தன் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் காவல்துறையினரின் நிலைப்பாட்டிலும் மாற்றம் ஏற்படலாம் என தற்போது உயர்நீதிமன்றம் தன் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் தர கேட்கலாம். சுந்தரம், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமாக சோனியா, அதாவது சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSS ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய மேல் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டனர். இந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளில் நீதிபதி ஆனந்த விடேஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேல் விசாரணை நடத்த அனுமதி வழங்குவது மாஜிஸ்ட்ரேட்டின் தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது என்றும், முதலில் நடத்தப்பட்ட புலன் விசாரணையில் தெரிய வராத விவரங்கள் பின்னர் தெரிய வரும் போது அது குறித்து மேல் விசாரணை நடத்தலாம், அதன் மூலம் அப்பாவிகள் கண்டிக்கப்படுவது தவிர்க்கப்படும், உண்மை குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என குறிப்பிட்டிருந்தார். மேலும் குறிப்பிட்ட அவர் மேல் விசாரணை அறிக்கையை ஏற்பதா அல்லது மறுப்பதா என்பதையும், அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்வது, சாட்சி விசாரணையை துவங்குவது குறித்தும் சம்பந்தப்பட்ட விசாரணை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என கூறி வாதத்தை நிறைவு செய்தார். இந்நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்குகளில் விடுவிக்க கோரி குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது முந்தைய ஆட்சி காலத்தில் காவல்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்க விரும்பாததால் அந்த மனுக்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தது. அதனால் இதுபோன்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, ஆட்சி மாற்றம் காரணமாக காவல்துறையினர் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவது துரதிருஷ்டவசமானது, இது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டுமே நடக்கிறது என்று குறிப்பிட்டார். வேறு நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் இதுபோன்று நடப்பதில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். மேலும் முன்னாள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு சரி என முடிவுக்கு வந்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வழக்குகளை ஒருவேளை முடித்து வைத்தாலும் கூட இந்த வழக்குகளின் விசாரணையின் போது நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து எவரேனும் எப்போதாவது கேள்வி எழுப்புவர் என்ற செய்தியை சொல்லவே இந்த வழக்குகளை எடுத்துக்கொண்டதாக நீதிபதி தெரிவித்தார். மேலும் அரசு தலைமை வழக்கறிஞரின் வாதங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வாதங்களுக்காக இந்த வழக்கின் விசாரணையை வரும் ஜூன் 14 தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டுள்ளார்.